ஆர் யூ ரெடி? எது நோக்கி போகுதுன்னே தெரியல நமக்கு. டிகேசி இன்னைக்கு நடக்க போகுது. நான் ஆக்ஷன் சாங் பண்ண போறேன். நான் ஸ்கிட் பண்ண போறேன். நான் கேம் பண்ண போறேன். அதெல்லாம் இல்ல, நான் தான் எல்லாமே பண்ணுவேன். நீங்க மட்டும் பண்ண கூடாது. என்ன சவுண்டிங்க? என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? நாங்க டிகேசிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். டே 2க்கு வந்து டிகேசி நடக்குதா இங்க? அட உள்ள குட்டீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. குட்டீஸ், இன்னைக்கு டே 2 டிகேசி அன்னைக்கு நடக்குது. எங்க நடக்குதுன்னா பீச் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர்ல நடக்குது. ஸோ நாங்கள் போய் என்னெல்லாம் நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்களாம் பிளான் பண்ணிட்டீங்களா என்னன்னு? ஓகே, பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் போய் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வாங்க. ஏய் ஜம்போ, நீ வந்திருக்கியா? வா 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 போலாம் வா. சரி, இப்போ நமக்காக வந்து அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு உங்கள் எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக. எல்லாம் இப்போ வந்து பைபிள் கிளாப் பண்ணி அந்த அண்ணனை வரவேற்க போகிறோம். ஓகேவா? BIBLE BIBLE. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அழகா இருக்கீங்க. நல்ல சட்டெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. என் கூட ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்கா யார் தெரியுமா? அவங்க பேர் வந்து ஏஞ்சல். சொல்லுங்க. அக்காவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன தெரியுமா? தேவதூதர். சொல்லுங்க. ஓகே, அக்கா ஒரு கிளாப் பண்ணி வர வச்சிடலாமா? ஓகே, நான் அழகா இருக்கேனா இல்லை ஏஞ்சல் அக்கா அழகா இருக்காங்களா? ஏஞ்சல் அக்காவா? ஜம்போவா? யார் ஜம்போ? ஜம்போவெல்லாம் ஓட்டு போடுங்க பாப்போம். ஓ, இவ்வளோ பேரா? ஜம்போக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு பாருங்க. சரி, ஏஞ்சல் அக்காக்கு ஓட்டு போடுங்க பாப்பா. கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இப்போ வந்து நான் பாட்டு சொல்லி கொடுப்பேன். அந்த பாட்டை உங்களால் கற்றுக்க முடியுமா? ஓகே, நான் சொல்ல திருப்பி சொல்கிறீங்களா? என்ன ஜம்போ, நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? டான்ஸ் ஆட போறேன். என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிடுறியா? ஓகே ஓகே, சரி. ஓகே குட்டீஸ், சாங் கற்றுக்கலாம். ஒரு புது சாங் கற்றுக்க போகிறோம். நீங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஓகே, ராஜாவின் வீட்டுக்குள்ளே. ஜம்போ நீயும் சொல்லு. சரியா? ஏஞ்சல் அக்கா நீங்களும் சொல்லுங்க. ராஜாவின் வீட்டுக்குள்ளே விருந்து. ஓடிவா செல்ல தம்பி, ஓடிவா செல்ல தங்கை, உனக்கென்றும் தடையில்லை. ஒய்யாரமா நடுவில் என்னாச்சுக்கா? சொல்லணும். ஒய்யாரமா நீ நட, நீ போட்டு நடந்துடு, நீ மகிழ்ந்து ஆடிடு, முன்வாழ்வில் இன்பமில்லையே, முகத்திலும் கலை இல்லையே. இப்போது இயேசுவிடமே உன்னை தந்ததால் பேரின்பமே. ஓகே, ஒரு டைம் பாடுறேன். கேக்குறீங்களா? காதே கேட்கல. கேக்குது உங்களுக்கு? நல்ல சத்தமா. என்ன பின்னாடிலாம் நல்லா தட்டணும். சரியா? ராஜாவின் வீட்டுக்குள்ளே வேறு. சூப்பர். ராஜாவின் வீட்டுக்குள்ளே விருந்து. ஓடிவா செல்ல தங்கை. சூப்பர். உனக்கென்றும் தடை என்றுமே இல்லை. ஒய்யாரமாய் நீ நட, நீ போட்டு நடந்திடு, என்றும் மகிழ்ந்து ஆடிடு. நல்லா பண்ணலாமா? நீ போட்டு நடந்திடு, என்றும் மகிழ்ந்து ஆடிடு. சூப்பர். கைதல்லாமா? ஹல்லேலூயா. யா சூப்பர். வாழ்வில் இன்பமில்லையே, முகத்திலும் கலை இல்லையே. இப்போது இயேசுவிடமே உன்னை தந்ததால் பேரின்பமே. இயேசுவை நம்பி அவரிடம் வந்தாய், நீ இயேசுவின் பிள்ளையானாய். உன் வாழ்வை உயர்த்துவா, உன்னை அழகு படுத்துவா. உன் வாழ்வை உயர்த்துவா, உன்னை அழகு படுத்துவா. ராஜாவின் வீட்டுக்குள்ளே விருந்து. கேக்கல. சூப்பர்.
அருமை அருமை, அழகா பாடிட்டீங்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஆக்ஷன் கூட இருக்கு. அண்ணம்மா அக்காமாரெல்லாம் வாங்க கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்க. என்ன ஜம்போ கை கட்டி வேணான்னு சொல்றியா? ஓ நீயும் ஆட போற. ஓகே, நாங்கெல்லாம் ஆட போறோம், பார்த்துக்கோங்க. சூப்பரான டான்ஸ் இருக்குது. இந்த டான்ஸை பார்த்துட்டு நீங்களும் ஆடணும். ஓகேயா? ரெடியா? ஆர் யூ ரெடி? தடை என்றுமே இல்லை, ஒய்யாரமாய் நீ நட, நீ போட்டு நடந்திடு, என்று மகிழ்ந்து ஆடிடு, நீ போட்டு நடந்திடு, என்று மகிழ்ந்து ஆடிடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம். ரெடியா? ஆர் யூ ரெடி? தக்காளி தக்காளி, வெங்காயம் வெங்காயம், யாரா வாங்கிக்கிறீங்களா? வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னே தெரில நமக்கு. பரலோகத்துக்கு வேற போகணும். நமக்கு வேற அந்த ட்ரெயின் கிடைக்குமா கிடைக்காதா ஒன்றும் தெரியல. வெங்காயம் வெங்காயம். சரி, காலையிலேருந்தே நம்ம சாப்பிடல, ஏதாச்சும் போய் சாப்பிடுவோம் இருக்கிற காசுக்கு. தக்காளி தக்காளி, அம்மா. வெங்காயம். சொல்லுங்கண்ணா. அம்மா, என்கிட்ட கொஞ்சம் சில்லறை காசு இருக்குமா? சில்லறையா? அதை வச்சுக்கிட்டு ஏதாவது சாப்பிட கொடுமா? சில்லறைலாம் கிடையாது. நம்ம கிட்ட ஜிபே இருக்கா, ஃபோன்பே இருக்கா, கியூஆர் கோடு இருக்கா? அம்மா என்னம்மா, என்ன என்கிட்ட இருக்குது ஒரே ஒரே கார்டுமா? அதெல்லாம் வேணாம். ஜிபே கியூஆர் கோடு இதெல்லாம் இருந்தா வாங்க, என்ன போங்க. அம்மா, நான் வேற பரலோகம் வரைக்கும் போகணுமா ட்ரெயின்ல? போங்க, காசு இல்லாமலே போங்க. என்ன பண்றது? நான் வாங்கண்ணா வாங்கண்ணா, வாங்க வாங்க. டேய், அங்க பாரியா, அவன் வேற வந்திருக்கான். அட, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கான்ல முனுசாமி, அவன் தான். அவன் எதுவுமே இல்லை, படிப்பறிவு இல்லை, ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் லுங்கியை கட்டிக்கிட்டு கியூஆர் கோட்னு என்னன்னே தெரியாது அவனுக்கு. சரி, நம்ம பரலோகம் போகிறோம். பரலோகத்துக்கு போகணுன்னா ட்ரெயினில் என்னெல்லாம் தேவைப்படும் நமக்கு? பாதாம் பால், மிக்சரு, மிக்சரு, அப்புறமேட்டு ஃப்ரூட் சாலட். முக்கியமான சொல்ல மாட்டேங்கிறிய? என்னது? பர்கரு. பர்கர். ஐயோ, பர்கர் மறந்துட்டேன். ஆமாம், பர்கரு எல்லாம் வாங்கணும். சரியா? எங்க கடை இருக்கு? ஐயம்மா, எங்கம்மா இருக்கு? நீங்க வாமா. கியூஆர் கோடு இருக்கா? கியூஆர் கோடா? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் எல்லா கார்டும் இருக்குமா என்கிட்ட? நீங்க தானே என் கடைக்கு வரணும். ஆமா, நீங்க வாமா, பிரேம் குள்ள வாமா. அது என்ன கிரேப்ஸா? ஆமா, நான் கிரேப்ஸ். இஸ்ரேல்ல இருக்க மாதிரி நிறைய கிரேப்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் எடுத்து கொடு. போடு ஒரு 2 கிலோ போடு. அப்புறம் என்னடா? ஆப்பிள் ஒரு 5 கிலோ எடுத்து போடு. வேற என்னடா? வேற என்ன இருக்கு? பைனாப்பிள் இருக்கு. பைனாப்பிள் ஒரு 10 கிலோ போடு. 10 கிலோ போடு. வேற என்னடா? வேற என்ன இருக்கு தெரியல, ரிச்சினியே சொல்ல. கடையில் என்ன இருந்தாலும் எடுத்து போடுமா. எல்லாத்தையும் எடுத்து போட்டியா? ஓகே, போதும். தூக்க முடியாது. எவ்வளோ ஆச்சு? ஒரு 5000 ரூபாய் கிட்ட ஆயிருச்சுனா. 5000 ரூபாயா? எங்கடா அது? ஓகே, கழுத்துலயே மாட்டிருக்கேமா? வந்துருச்சு. 1000 ரூபாய் டிப்ஸா வச்சுக்கோ. சரியா? ஓகே, நம்ம வந்து இப்போ உடனே பரலோகத்துக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கெல்லாம் போக போறோம். ரெடியா இருக்கணும். சரியா? ஐயா, இந்த பரலோகத்துக்கு போறதுக்கான ட்ரெயின் வேணும் ஐயா. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயினா? நீங்க தானே இங்க ஸ்டேஷன் மாஸ்டர்? ஆமாங்க ஐயா.
ஐயா நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன் ஐயா. சரிங்க ஐயா. 2-3 நாளாக சாப்பிடலையா. சரிங்க நான் பரலோகத்துக்கு போயிட்டு அங்கே தான் ஏன் சாப்பிட்ணும். பரலோகம் போயிட்டு அங்கே தான் சாப்பிடணுமா? ஆமாங்கய்யா. நீங்கள் அங்கே சாப்பிட்ணுன்னா நாளைக்கு காலையில் தான் சாப்பிடுங்க. இப்போ மணி காலையில் 11. நேற்று நைட்டு 11 மணிக்கு வர்றதுக்கு இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு வந்திருக்கீங்க. ஐயோ ஐயா. அதனால வெயிட் பண்ணுங்க. நைட்டு 11 மணிக்கு தான் ட்ரெயின். அங்கே போய் ஐயா உட்காருங்க. ஐயா அவ்வளோ நேரம்லாம் என்ன உடம்பு தாங்காதியா. உங்கள் இஷ்டத்துக்கு வர்றதுக்கு இது சாதா ட்ரெயின் இல்லை, பரலோகத்தோட ட்ரெயின். போய் உட்காருங்க போங்க. மூட்டை எடுத்துட்டு வந்தியா? எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே. ட்ரெயினே காணவர் ட்ராக் ட்ராக்கு ஆமாம். எங்கே தாம்பரம் இது பல்லாவரம் என்னென்னமோ இருக்குது. எங்கே இவர் யார் கருப்பு சட்டை போட்டு நின்றுட்டு இருக்காரு? அண்ணே வாங்கண்ணே. வணக்கம். ஒன்றும் இல்லை, பரலோகத்துக்கு போனோம். ட்ரெயினுங்க. எத்தனை பேர் இது போல கிளம்பி இருக்கீங்க? நிறைய 2 பேர் தானே. 2 பேரா? இதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து நீ சொல்லி அனுப்புனாலா? யாருண்ணே அது? ஒருத்தர் கேட்டேன். யார் இது? ஆனால் முனுசாமி டேய் நான் போகிறதுக்கெல்லாம் வருவியாடா? டேய் நீங்கள் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? யாருன்னு தெரியாதுண்ணே. அவன் அப்படிதான். பரலோகத்துக்கு போகிற ட்ரெயின் எங்கண்ணே சொல்லுங்கண்ணே. பரலோகத்துக்கு போகிற ட்ரெயினா? நேற்று நைட்டு 11 மணிக்கு வர சொன்னேன். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு வந்திருக்க. அப்படியா? இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு தான் ட்ரெயின் வரும். நீ போய் அவன் பின்னால் ஏங்க நாங்கள் குட்டிஸ்கள் ஆங்கருங்க. இருக்கட்டும்ப்பா. சரி என்னதான் பண்ண எங்க சேருங்க. சரி அங்க கீழே தான் உட்காரணும். என்ன அவரே கீழே தான் உட்காந்தாரு. உங்களுக்கு முன்னால வந்தாரு, அவரே கீழே தான் உட்காரு. லுங்கி கட்டியிருக்காருங்க, அவர் பிச்சைக்காரங்க, அப்படிதாங்க உட்காருவாரு. பரலோகத்துக்கு லுங்கி பேண்ட் எல்லாம் முக்கியம் இல்லை. உட்காருங்க, அவர் பின்னால உட்காருங்க. என்னையா இவனுக்கு தள்ளி உட்கார்றா. எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட வந்து இப்படி காண்டாக்கிட்டு இருக்கிற நம்மள. உட்கார். என்னத்த பண்ணுறது? ஏதாவது சாப்பிட்றதுக்கா? ஒன்றும் இல்லை. உனக்கு எதுவுமே கிடையாது. படிப்பேர்கள் ஒன்றும் இல்லை. நம்ம அந்த ஆப்பிள் இருக்குல்ல, நம்ம சாப்பிடுவோம். ஆப்பிள் என்ன வாயை பார்க்குறேன்? அங்கே பாரு. ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் படிப்பறியில் அது. சரி ஓகே. ஆப்பிள் இந்தா, ஆப்பிள் சாப்பிட்டியா? டே அது கிரேப்ஸ்டா. சூப்பராக இருக்குடா, சூப்பரா. இதை கரடி கத்துறா. ரிச்சி அங்க ஸ்டேஷன் மாஸ்டர் தான் தூங்கிட்டு இருக்காரு. இவர் தூங்கிட்டு இருக்காரா? மணி என்ன ஆகுது? 10 ஆகுதா? போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கேள்றா. என்னடா பண்ணிருக்கு? போடா போய் கேள்றா. சார் ஸ்டேஷன் மாஸ்டர் சார் தூங்குறது போதும். என்னப்பா ட்ரெயின் எப்போ வரும்னு சொல்லிட்டு தூங்க. நீங்க போய் எங்கப்பா? தாம்பரமாப்பா? தாம்பரம் இல்ல, பரலோகம் போறோம்ல. பரலோகம் போகணுமா? நானே இப்போ பரலோகத்துக்கு அனுப்பிடுவோம்ப்பா. தூங்குறவனை எழுப்பி 11 மணி ட்ரெயினுக்கு நைட்டுனா 10 மணிக்கு வந்து இப்போ ட்ரெயின் எங்கன்னு கேட்டுன்னு இருக்கேன். ஐயோ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 11 மணிக்கு தான் ட்ரெயின் வரும். டென்ஷன் ஏத்தாம கம்முன்னு போய் உட்காந்துருப்பா. என்ன சொன்னார் அவரு? சண்டை போறாருப்பா என் கூட. அப்படியே ஏதோ திட்டின மாதிரி இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பயங்கரமான திட்டா. ஆமா அங்க என்னடா என்னைய பார்த்துட்டு இருக்க? நீ பேசுறியா? நீ எல்லாம் மூஞ்சியை பார்த்தா மூஞ்சியை பார்க்குற மாதிரி இருக்குதா? உனக்கு பார்க்குற மாதிரி இல்லை. உக்கார். எப்போ பார்த்தாலும் சும்மா நோன்ட்டு என்னமோ இது வச்சுருக்காண்டா அவன். என்னடா ஏசுன்னு ஏதோ ஒரு கார்டு வச்சுருக்காண்டா. அது தவிர அவனுக்கு எதுவுமே கிடையாது. சரி வேஸ்ட் பண்ணலடா அவன். வாங்க பரலோகத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்திருக்கு. ட்ரெயின் வந்துருச்சா? இருறா என்ன பாப்போம். டிக்கெட் கார்டு வேற வந்திருக்காங்க. எல்லாம் உங்களோட டிக்கெட் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. பரலோகத்துக்கு ட்ரெயின். இருயா டேய் கொண்டு வர போய் பிச்சு போடு. இரு பொறுமையா ட்ரெயின் ட்ரெயின் இருக்கு. உங்களோட டிக்கெட் காமிங்க. ஓகே இருங்க டிக்கெட் காமிங்க. டிக்கெட் போனாதான் உள்ள போக முடியும். டிக்கெட் என்னடா வேணும் உனக்கு? டிக்கெட் இருக்கா? இல்லையா? இந்த மாதிரி ஏசு அப்படின்ற ஒரு டிக்கெட் உங்ககிட்ட இருக்கு. டிக்கெட் கொடுத்தாங்க. ஐயோ கிரேப்ஸ் இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு, QR கோட் இருக்கு, UPI ஐடி இருக்கு, எல்லாம் இருக்குங்க. உங்ககிட்ட எது வேணாலும் இருக்கலாம். ஆனா ஏசுன்ற டிக்கெட் இருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். முனுசாமி என்னென்னமோ பண்ணி டிக்கெட் வாங்கிட்டேயா? போ இது என்னுடைய காலம். பரலோகத்தை நான் மட்டும்தான் போறேன். அப்ப நாங்க போக முடியாதா? நீ வெளியே போ. அப்ப போக முடியாதா? போகவே முடியாது. போலீஸ் இங்க வாங்க, இவங்களை கூட்டிட்டு போங்க. ஐயோ போடா. யாரா நீங்க புள்ள பிடிக்கிற மாதிரி இருங்க. ஓகே ஸ்கிட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு? என்ன கற்றுக்கிட்டீங்க? நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம். என்னது நல்ல விஷயத்தை கற்றுக்கணுமா? ஓகே. நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, அழுக்காக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, கலர்லனாலும் சரி, யாரை தெரிஞ்சுக்கணும்? ஏசப்பா மட்டும் நல்ல கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியமானது என்னது? சண்டை போடுறதா? கோவப்படுறதா?
இல்லை பொய் சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது, மற்றவங்களை நேசிக்கணும், அன்பாக இருக்கணும். சரியா? அப்படி இருக்கும் போது ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எங்கே போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம். மற்ற எது இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. அதனால் ஏசப்பாவை உங்கள் வாழ்க்கையில் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குவீங்களா? ஓகே, ஒரு கதை கற்றுக்கலாமா? ஜனனே, இப்போ ஒரு ஸ்டோரியை கற்றுக்க போகிறோம். ஸ்டோரியா? என்ன ஸ்டோரி? என்ன ஸ்டோரி தெரியுமா? என்ன ஸ்டோரி? அது என்னன்னா, யோபுன்னு ஒருத்தர் இருந்தான். யாரு? யோபுன்னு ஒருத்தர் இருந்தான். என்னது? யோபுன்னு இருந்தான். யோபு இருந்தானா? யோபு இருந்தான். இல்ல வெறும் யோபு இருந்தான். ஓ, வெறும் யோபு இருந்தான். வெறும் இல்ல யோபு இருந்தான். வெறும் யோபு இருந்தான். யோபு சொல்லுங்க. யோபுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? பெரிய பணக்காரர். அவரு எப்படிப்பட்ட பணக்காரர்? அவரு இந்த பயங்கர ராஜாவே அவரை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பணக்காரர். என்னது? ராஜாவே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு. அவருக்கு என்னெல்லாம் தெரியுமா இருந்துச்சு? என்னெல்லாம் இருந்துச்சு? ஆடு இருந்துச்சு. என்னது? ஆடா? ஏன் இருந்துச்சு இப்ப குறைக்கிற? நாய் இருந்துச்சு. நாய் இருந்துச்சா? ஏன் இருந்துச்சு அழுகுற? அப்படின்னா என்னது? ஆடு மாடுங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. சரி. அது அவரை பாக்குறதுக்கு பெரிய செல்வர். பில்கேட்ஸ் எல்லாம் பாத்திருக்கியா? பில்கேட்ஸ்? ஆமா, இருக்காரு. அவரை விட பெரிய பணக்காரர். அவரை விட பெரிய பணக்காரர். ஆமா, பயங்கர பெரிய பணக்காரர். சாத்தான் என்ன பண்றான் தெரியுமா? என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன பண்ணானு? நல்ல சத்தமா கேளுங்க. சாத்தான் என்ன பண்ணனா, ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பா கிட்ட சொன்னா, ஏசப்பா இந்த யோபுவை வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிருக்காங்க? நல்ல வெல்டடா வச்சிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு கீழ் படிஞ்சு நல்லா இருக்கான். எல்லாத்தையும் என்ன பண்ணும்? புடுங்கிக்கோங்க. அப்போ வந்து அவன் வந்து உங்களை என்ன பண்ணிடுவான்? அப்போ உங்களை வந்து தூசித்துருவான். அவனை வந்து நீங்க வேணான்னு சொல்லிடுவான். பார்க்கலாம், வேணான்னு சொல்லிடுவான். அப்படின்னதும் ஏசப்பா என்ன சொல்றாரு? சரி பண்ணிக்கோ. என்னது? சரி பண்ணிக்கோ. அவன் உயிரை மட்டும் எடுக்க கூடாது. மத்த என்ன வேணா பண்ணிக்கோன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஒரே நாள்ல என்ன ஆனா தெரியுமா யோபு? என்ன ஆனா? கேளுங்க. என்ன ஆனானு? அட கேளுங்க. என்ன ஆனா போண்டி ஆயிட்டான். என்னது? போண்டி ஆயிட்டானா? ஆமா, ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டான். அப்படின்னா ஆடு செத்து போச்சு. ஐயோ, என்னாச்சு? மாடு எப்படி கத்தும்? சொல்லு, கத்துங்க பாப்பா. மாடு செத்து போச்சு. ஐயோ. அப்புறம் அவங்க குழந்தைங்க அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஐயோ. அவங்க வைஃப் என்ன பண்ணாங்க? நீ செத்து போயிருன்ட்டாங்க. என்னது? செத்து போயிரு. என்னது? செத்து போயிடுங்க. எங்க போய் தொலைஞ்சிருன்ட்டாங்க. யார சொன்னாங்க? அப்படியே யோபுவை சொல்லிட்டாங்க. யோபுக்கு கை கால்லாம் என்னாச்சு தெரியுமா? நடுக்க ஆரம்பிச்சிருச்சா? கேளுங்க என்னாச்சுன்னு. கேளுங்க. என்ன ஆச்சுன்னா கை கால்லாம் புண்ணு வந்துருச்சு. ஐயோ, இப்படி ஆயிட்டான். ஐயோ முடியலையா அந்த மாதிரி ஆயிட்டான். ஓ, குஷ்டரோகம் வந்துருச்சா? ஆமா, கை கால்லாம் விளங்காம போயிருச்சு. அப்படி இருக்கும் போது யோபு என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? கேளுங்க. என்ன சொன்னானே? கேளுங்க. நீங்க கேளுங்க. என்ன சொன்னானா? ஏசப்பா கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஏசப்பா எடுத்துக்கிட்டாரு. எல்லாரும் எடுத்துக்கிட்டாரு. ஆண்டவருக்கு சோத்திரம். என்ன கொடுத்தெல்லாம் எடுத்ததெல்லாம் எப்படி சோத்திரம் சொல்ல முடியும்? அவன் அதான் சொன்னான். என்னது? ஏசப்பா கொடுத்தாரு. சொல்லுங்க. ஏசப்பா கொடுத்தாரு. ஏசப்பா எடுத்துக்கிட்டாரு. ஏசப்பாக்கு சோத்திரம். சொல்லுங்க. ஏசப்பாக்கு சோத்திரம் அப்படின்னு சொன்னா. ஐயோ, கோவம் வந்திருக்குமே. பயங்கரமா கோவம் இருக்கும். யாருக்கு முதல்ல கோவம் வந்துச்சு தெரியுமா? கேளுங்க. யாருக்கு கோவம் வந்துச்சுன்னு கேளுங்க. சத்தமா கேளுங்க. நீங்களாம் கேளுங்க. யாருக்குன்னா சாத்தானுக்கு கோவம் வந்துருச்சு. அடடா, எல்லாத்தையும் புடுங்கி இவன் என்ன பண்றான்? ஏசப்பா மகிமைப்படுத்துறான். ஏசப்பாக்கு எப்படி ஆயிடுச்சு? ஏசப்பா பெருமைப்படுத்திடுச்சு. பாரு, என்னோட பையன் எல்லாத்தையும் பண்ணிட்டான் அப்படின்னு சாத்தானை விரட்டிட்டு யோபு என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணாரு? கேளுங்க.
என்ன பண்ணாருன்னா மே ஆடு. ஆடு என்னது மே ஆடு. அது முன்ன இருந்ததை விட நிறைய ஆடு வந்துருச்சு. ஓ நிறைய டபுள் மடங்கா. டபுள் மடங்கு. அவங்ககிட்ட 50 இருந்துச்சுன்னா 100 ஆடு வந்துருச்சு. 100 ஆடா வந்துருச்சு. மாடு மாடு அவங்ககிட்ட 200 இருந்துச்சு. இப்போ எவ்வளவு தெரியுமா இருக்குது? 400 இருக்குது. 400 வந்துருச்சா? ஆமா. குழந்தைங்க எல்லாம் 12 13 இருந்தாங்களா, அவங்க 26 56 ஆயிட்டாங்க. அவ்வளவு குழந்தைங்களா? ஆமா. அவனை ஏசப்பா பயங்கரமா முன்ன காட்டிலும் பின்ன எப்படி ஆசீர்வதிச்சாரு? ரொம்ப டபுள் மடங்கா ஆசீர்வதிச்சாரு. டபுள் மடங்கா ஆசீர்வதிச்சா. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆமா, நம்ம என்னதான் ஒடுக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் யாரை விடக்கூடாது? ஏசப்பாவை விடக்கூடாது. ஏசப்பாவை கெட்டியா பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கடைசியில என்னதான் கிடைக்கும்? இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஏசப்பாவை பிடிச்சிக்கிங்களா? ஒருபோதும் அவர் என்ன பண்ணக்கூடாது? கைவிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. எல்லாம் ஃபஸ்ட் என்ன பண்ணும்? ஜபம் பண்ணும், வேதத்தை வாசிக்கணும். வாசிப்பீங்களா? வாசிப்பீங்களா? கொஸ்டின் கேட்கிட்டா? ஆர் யூ ரெடி? ஜனன கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கலாம். சரி. யோபு நல்ல சந்தோஷமா இருக்கும் போது யார் அவன் மேல கோவப்பட்டா? அடடடடடா. நல்லா கவனிச்சிருக்காங்க கதையா. நல்லா கவனிச்சிருக்காங்கல்ல. யோபு சாரி சாத்தான் இருக்கான்ல, யோபு குறிச்சு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான்? யார்கிட்ட? பாத்தி அரிச்சு எவ்வளவு புத்திசாலிங்கன்னு. பயங்கரமா. ஓகே, ஏசப்பா என்ன சொன்னாரு சாத்தான் கிட்ட? என்ன தெரியுமா அப்படின்றாங்க. ஏன் எடுத்துக்கோ. வேற என்ன சொன்னாரு? உயிரை மட்டும் எடுக்காதுன்னு சொன்னார். கை தட்டுங்கப்பா அந்த பாப்பாவுக்கு. ஓகே ஓகே, சூப்பரா சொல்றாங்க. கடைசியில யோபுக்கு என்ன கிடைச்சிச்சு? ரெட்டிப்பா கிடைச்சிச்சு. ஓகே ஓகே, சூப்பர். ஒரு கை தட்டு கொடுத்துடலாமா? வெரி குட் வெரி குட் அண்ணே. சூப்பர், பக்காவா இருக்காங்கண்ணே எல்லாம்.